ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம 8th சம் பார்க்கலாமா? ஆல்ரெடி 2 சம் பார்த்துருக்கோம் நம்ம. அது புரிஞ்சிருக்கா என்னங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும் எனக்கு. ஸோ இப்போ நம்ம 8th சம் பார்க்கலாம், என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. A post office functions from 10 AM to 5:45 PM with a lunch break of 1 hour. என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வந்து காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 5:45 வரைக்கும் ஒர்க் ஆகுது அதோட ஒர்க்கிங் டைம்ஸ். அதில் வந்து 1 hour வந்து லன்ச் பிரேக் கொடுத்துருக்காங்க. இஃப் த போஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க்ஸ் ஃபார் 6 days a week, இப்போது அந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து வாரத்தில் 6 நாள் ஒர்க் ஆகுதுன்னா, ஃபைண்ட் த டோட்டல் டியூரேஷன் ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இன் அ வீக். அந்த வீக்கோட மொத்த டோட்டல் டியூரேஷன் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இது எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாமா? சொல்யூஷன். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே ஏஎம்னு கொடுத்துருக்காங்க, பிஎம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 1 hour பிரேக் கொடுத்துருக்காங்க. சரி, இதை நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன இதெல்லாம் ஓப்பனிங் டைம். ஓகேவா? ஓப்பனிங் டைம் ஆஃப் the post office எவ்வளோ நமக்கு? 10 AM. ஓகேவா? 00 போட்டுக்கலாம். க்ளோசிங் டைம் என்ன கொடுத்துருக்காங்க? 5:45 PM கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம டியூரேஷன் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலன்னா, ஃபஸ்ட்டு நம்ம 1 டேக்குள்ளதை நம்ம கண்டுபிடிக்கலாம். 1 டே எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்கங்கிறத நம்ம பார்த்தோன்னா, அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து 6 டேஸுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு 1 டேக்குள்ளதை நம்ம பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணும்? டியூரேஷன் பிட்வீன் இந்த 10 AM-க்கும் 5:45 PM-க்கும் எவ்வளோ அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போது இங்கே ஏஎம்னு இருக்குது, இங்கே பிஎம்னு இருக்குது. அப்போது பிஎம்னு இருந்துச்சா நம்ம அதை வந்து ஹவர்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இப்போ இது வந்து என்ன இருக்குது நமக்கு? 10 AM-ங்கிறத நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? 10 hours 00 minutes நம்ம எழுதிக்கலாம். இப்போது அடுத்தது 5:45 PM. 5:45 PMனா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த இருக்கிற ஹவர்ஸ் கூட நம்ம 12 ஆட் பண்ணணும். அப்போனா தான் நம்ம 12 ஹவர்ஸில் நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேவா? அப்போது இது கூட 12 ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 17 hours 45 minutes. இப்போது நமக்கு வந்து இது வந்து 17 hours 45 minutes அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போது இனி நம்ம இந்த டியூரேஷன் கண்டுபிடிக்கணும் எவ்வளோன்ட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். இதிலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணலாமா? அப்போ சப்ராக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஹவர்ஸ் தனியாக எழுதிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம மினிட்ஸ் தனியாக எழுதிக்கலாம். இப்போ இங்கே என்ன இருக்குது? 17 hours 45 minutes, இங்கே 10 hours 0 minutes. சப்ராக்ட் பண்ணோன்னா இங்கே 45 7 hours 45 minutes. அப்போது இதில் வந்து மொத்த டியூரேஷன் வந்து 1 டேக்கு, அதாவது 10 AM to 5:45 PM வந்து 7 hours 45 minutes 7 hours 45 minutesன்னு கிடச்சிருக்கு. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? அதில் வித் லன்ச் பிரேக் 1 hour அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ லன்ச் பிரேக் 1 hourங்கிறத நம்ம இதிலேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அப்போது -1 hour 00 minute பண்ணோன்னா நமக்கு இது செப்பரேட் பண்ணோன்னா என்ன வரும்? 6 hours 45 minutes. இப்போ நமக்கு ஒர்க்கிங் டேஸ் ஃபார் 1 day அப்படிங்கிறது வந்து மொத்தமாக 7 hours 45 minutes அப்படின்னு கிடச்சிருக்கு. இதில் லன்ச் பிரேக்கை நம்ம மைனஸ் பண்ணிட்டோன்னா 6 hours 45 minutes நம்ம கிடச்சிருக்கு. இனி நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? இஃப் த போஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க்ஸ் ஃபார் 6 days a week, இப்போது 6 days ஒர்க் பண்ணியிருந்தால் மொத்த டோட்டல் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 1 டேக்கு வந்து 6 hours 45 minutes. அப்போ 6 days கண்டுபிடிக்கும் போது இன்ட்டு 6 நம்ம இது கூட நம்ம 6-ஐ மல்டிப்ளை பண்ணணும்.
ஓகேவா? இப்போ ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஃபார் 6 டேஸுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம கிடச்சிருக்க ஆன்சரை 6 கொண்டு நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம ஹவர்ஸ் தனியாக எழுதிக்கணும், மினிட்ஸ் தனியாக எழுதிக்கணும். ஓகேவா? இப்போ இங்கே ஹவர், மினிட் ரெண்டையும் தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணிக்கணும். 6 hours 45 minutes இன்ட்டு 6 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். இது தனியாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 6 5s are 30, 3 6 4s are 24 + 3 27. ஓகேவா? இது தனியாக இருக்கட்டும். அதே மாதிரி 6 6 are 36. அப்போ 36 hours 270 minutes இருக்குது. இப்போது நம்ம 270 அப்படின்ட்டு 60க்கு மேலே வந்தாலே மினிட்ஸில் வந்து நம்ம அதை வந்து 60ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். ஓகேவா? மினிட்ஸ் 60 1 hour = 60 minutes தானே, அதனால் 60 கொண்டு நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ நம்ம டிவைட் பண்ணலாமா? 270 divided by 60. அப்போ என்ன வரும்? 4 6 are 24, இங்கே 0, அப்போ 30. இப்போது நம்ம மினிட்ஸை நம்ம இப்படி டிவைட் பண்ணும்போது நமக்கு மேலே கிடைக்கிறது வந்து ஹவர்ஸ். ஓகேவா? அப்போ இங்கே நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 36 hours 270 minutes இருக்கா? இந்த 270ங்கிறது வந்து நமக்கு 4 hours 30 minutes கிடச்சிருக்கு. அப்போ அந்த 4 hours இது கூட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது நமக்கு 40 hours 30 minutes கிடைக்கும். ஓகேவா? இப்போ இங்கே வந்து நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 36 hours 270 minutes. 36 hours 270 minutes நமக்கு கிடச்சிருக்கு. இந்த 270 minutes நமக்கு என்னவா மாறி இருக்கு? 4 hours 30 minutes நமக்கு கிடச்சிருக்கு. அப்போது இங்கேயும் ஹவர்ஸ் இருக்குது. அப்போ இந்த 4 hours இது கூட நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 40 hours and 30 minutes. அப்போது நம்மளோட ஆன்சர் என்ன? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த டோட்டல் டியூரேஷன் ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இன் அ வீக். அப்போது ஆன்சர் எழுதிடலாமா? ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். Therefore, total duration of working hours in a week is equal to 40 hours 30 minutes. புரிஞ்சுதாப்பா? 40 hours 30 minutes. ஓகேவா? ஓப்பனிங் டைம் இன்னும் ஒருக்க பார்த்துடலாமா? நம்ம இன்னொருக்க ரீகேப்பை. அப்புறம் ஓப்பனிங் டைம் கொடுத்துருக்காங்க 10 AM, க்ளோசிங் டைம் வந்து 5:45 PM கொடுத்துருக்காங்க. டியூரேஷன் நம்ம கண்டுபிடிக்கிறோம் 10 AM to 5:45 PM. 10 AM நம்ம அப்படியே போடுறோம். 5:45 PM வந்து நம்ம அது கூட 12 ஆட் பண்ணி நம்ம ஹவர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். 17 hours 45 minutes நம்ம போடுறோம். அப்புறம் இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கிது? 7 hours 45 minutes கிடைக்கிது ஒரு நாளைக்கு. வித் லஞ்ச் பிரேக்கோட 7 hours 45 minutes. அதுலேருந்து லஞ்ச் பிரேக் 1 hour நம்ம மைனஸ் பண்ணிட்டோன்னா 6 hours 45 minutes கிடைக்கிது. அப்போது நம்ம ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஃபார் 6 days கண்டுபிடிக்கணும். 6 days கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? கிடச்சிருக்க ஆன்சர் கூட 6 நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஹவர்ஸ் தனியாக மினிட்ஸ் தனியாக நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ மினிட்ஸில் வந்து 60க்கு மேலே வந்ததுன்னா அதை வந்து நம்ம 60ஆல் டிவைட் பண்ணி அதை நம்ம ஹவர்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணணும். அப்போ டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 4 hours 30 minutes கிடச்சிருக்கு. இந்த 270 minutes. அப்போ இந்த 4 hours இது கூட ஆட் பண்ணும்போது 36 + 4 40. இப்போ 40 hours 35 minutes. இதுதான் நம்மளோட ஆன்சர். therefore total duration of working hours in a week வந்து 40 hours 30 minutes. ஓகே, பாய். நெக்ஸ்ட் சம்மில் மீட் பண்ணலாம்.